பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நல்லவர். தேவ சமூகம் எங்களோடு கூட இருக்கிறபடினால் கடந்த மாதம் முழுவதிலும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த ஆண்டவர். தேவனுடைய கரத்தினாலே அவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை இக்கட்டுக்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை விபரீதங்கள், வேதனைகள் மத்தியிலும் தேவன் நம்மளுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். உங்களோடு கூட அந்த புதிய மாசத்திலே நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியத்துக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆச்சரியமான அற்புதங்களை செய்கிற மகத்துவம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். எப்படி? ஜனவரி மாதம் முழுவதும் சந்தோஷமாய் பயணித்திருந்திருக்கிறீர்களா? தேவனுடைய அற்புதத்தை அனுபவித்தீர்களா? தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்காக நன்மையான காரியத்தை வாக்களித்ததை பெற்றிருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் நீங்கள் சோர்ந்து போகாதபடி இந்த 2வது மாதத்தை சந்திக்கிற பொழுது அந்த மகிமையான அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து பயணியுங்கள். நாங்கள் தேவ சமூகத்திலே அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருடைய அற்புதமான செயல்களையும் மகத்துவமான கிரியைகளையும் நானும் நீங்களும் அனுபவிக்கப் போகிறோம். அன்பானவர்களே, தேவன் நம்மளுக்கு எப்பவுமே அற்புதங்களை செய்கிறவர். அவரை நம்புகிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த பிரகாரமாய் இந்த நல்ல நாளிலும் யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். 2ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு தேவனுடைய சமூகத்திலே உற்சாகம் அடைய போகிறோம். அதுதான் இந்த வாக்கியமாய் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வாக்கியம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பக்தன் யோபு இப்படியாக சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் தேவன் 2வது மாதத்திலே எனக்கும் உங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்களித்ததை எப்பொழுதும் அவர் மறந்து போகிறதில்லை. அவர் மாறி போகிறதும் இல்லை. அவருடைய மகத்துவங்கள் குறைந்து போவதும் இல்லை. அவர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகளாய் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே அவருடைய அதிசயமான செயல்களை, அவருடைய அற்புதமான கிரியைகளை 2ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்காக நன்மையான காரியங்களை செய்து நம்மளை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வாக்களித்தவைகள் எப்பொழுதும் மாறி போவதில்லை, அது மறைந்து போவதில்லை. மகத்துவமான செயல்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, தேவன் எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு தாயாரை குறித்து ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லட்டுக்கும். ஒரு ஏழை தாயார், எல்லாராலும் கைவிடப்பட்டவர்கள், எல்லாராலும் முற்றிலும் மறக்கப்பட்டவர்கள். இந்த தாய் ஒரு நாள் மிகுந்த பசியோடு, மிகுந்த அங்கலாய்ப்போடு, அங்கே மிக பலவீனத்தோடு கூட ஒரு வழியாக அவர்கள் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அந்த வீதி வழியாய் அந்த தாய் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அவளுடைய அங்கே 2 புறங்களிலும் அழகான திராட்சை பழங்களோடு தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தார்கள். அந்த திராட்சை தோட்டத்தின் பழத்தினால் தன்னுடைய பசியை ஆற்றலாம் என்று அந்த தாய் யோசித்தார்கள். ஆனால் இன்னொருவருடைய தோட்டமாச்சே, நான் எப்படி அதிலே சாப்பிடுவது, நான் எப்படி அந்த பழங்களை பறிப்பது, அதிலே எப்படி என்னுடைய பசியை போக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு முன்பதாக அந்த தோட்டத்தின் ஒரு மனிதன் தென்பட்டான். அப்பொழுது அந்த தாயாரை பார்த்து கேட்டார்கள், ஏன் ரொம்ப களைத்து போய் இருக்கிறீர்கள், ரொம்ப சோர்வோடு இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படி என்று சொல்கிற பொழுது அந்த தாயார் அந்த தோட்டக்காரனிடத்தில் சொன்னார்கள், ஐயா, நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன், ரொம்ப களைத்து போய் இருக்கிறேன், என்னால் முடியாமல் இருக்கிறது, என்ன செய்வதென்று அறியாமல் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தாயார் அந்த நபருக்கு சொன்னார்களாம். அப்பொழுது அந்த நபர் சொன்னாராம், கொஞ்சம் பொறுத்திருங்கள், நான் போய் உங்களுக்காக அருமையான பழங்களை பறித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தோட்டத்திற்குள் கடந்து போனார்கள். நிமிடங்கள் கழிந்தன. நிமிடங்கள் மணித்தியாலங்கள் ஆனது. மணித்தியாலங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது தாயாருடைய பசி அதிகரிக்கிறது. உடல் களைப்பு, சோர்வு அதிகமாகிறது. இந்த தாயார் யோசித்தார், இந்த மனிதனை ஏமாற்றி விட்டான்,
இந்த மனிதன் எனக்கு கொடுத்த வாக்கை மறந்து போய்விட்டார். எனக்கு ஆகாரம் தருவேன், இந்த பழங்களை புடுங்கி தருவேன் என்று சொல்லிவிட்டு போனவர் என்னை முற்றிலும் மறந்து போய்விட்டார். என்னை நினைக்கவே இல்லை. இந்த மனிதன் ஐயோ இவனை நம்பினது வீணாய் போய்விட்டது என்று சொல்லி இந்த தாயார் மெல்லமாக எழுந்து நகர்கிற பொழுது, நடந்து செல்ல ஆரம்பிக்கிற பொழுது, அந்த மனிதன் ஒரு கையிலே ஒரு பெரிய பெட்டியோடு கூட வருகிறார். எதிர்கொண்டு ஓடி வந்து, தாயாரை எங்கே போகிறீர்கள் அப்படி என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள், இவ்வளவு நேரம் நான் காத்திருந்து ரொம்ப களைத்து போய்விட்டேன், ரொம்ப சோர்வோடு இருக்கிறேன், என்னால் முடியல, நான் இந்த இடத்தை விட்டு போகலாம் என்று சொல்லி அவர்கள் அங்கே போகிற பொழுது அந்த மனிதன் அந்த பெட்டியை திறந்து அழகான திராட்சை குலைகளை, அழகான வேறு விதமான அழகான பழங்களை கொண்டு வந்து சிறப்பான பழங்களை கொடுத்தாராம். அந்த தாய் குற்ற உணர்வு அடைந்தாள். ஐயோ இந்த நல்ல மனிதனையா, இந்த உண்மையான மனிதனையா, இவ்வளவு நேரமும் சென்றாலும் சிறப்பானதை எனக்கு எடுத்து வருவதனாலே இந்த மனிதன் இவ்வளவு நேரத்தை ஒருவேளை எடுத்திருக்க முடியும். இந்த மனிதனை குறித்து நான் தவறாய் பேசிவிட்டேன், தவறாய் எண்ணம் கொண்டு விட்டேன், ஏன் நான் இப்படி செய்தேன் என்ற குற்ற உணர்வோடு அந்த மனிதனின் முகத்தை பார்க்கிற பொழுது, அப்பொழுது அந்த மனிதன் கேட்டார், என்னை பார்க்கிறீர்கள் பொழுது அந்த தாயார் சொன்னார்களாம், மகனே ஏன் இவ்வளவு நேரம் நீ தாமதித்தாய் என்கிற பொழுது அந்த மனிதன் சொன்னான், அம்மா நான் உங்களுக்காக தேடி தேடி அருமையான பழங்களை, சிறப்பானதை, தரமான பழங்களை தேடி எடுத்துக்கொண்டு இந்த பெட்டி நிறைய நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், அதனால் தான் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று சொல்கிற பொழுது இந்த தாய் கண்ணீர் விட்டு அழுதாள். ஓ நான் உன்னை தவறாய் புரிந்து கொண்டேன், நீ செய்த சிறப்பான செயல்களை, நீ எனக்காக இந்த பாராட்டின நன்மையை நான் நினைக்காதபடி, ஓ நான் உன்னை குறித்து ஒரு குற்றமான காரியத்தை நினைத்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார்களாம். அன்பு பிள்ளைகளே, இந்த கதையை போன்று உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்பொழுதும் எனக்காக உங்களுக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாலே, உங்களுடைய நினைவுகளுக்கு அப்பாலே நீங்கள் உங்களை குறித்து நினைப்பதை பார்க்கிலும் உங்கள் தேவன் உங்களை குறித்திருக்கிற நினைவுகள் அது ஆழமானவைகளும் அதிசயமானவைகளும், நீங்கள் ஆராய்ந்து முடியாத, நீங்கள் நினைக்க முடியாத அளவிற்கு மகிமையான ஒரு அற்புதத்தை செய்கிறதற்கு இந்த மகா பிரபுவாகிய, மகா ராஜாவாகிய, மகத்துவம் நிறைந்த தேவன் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த 2026வது ஆண்டை ஆரம்பித்து ஒரு மாதத்தை முடித்து ஒன்றுமே நடக்கவில்லை, எல்லாம் தாமதமாயிருக்கிறது, எல்லாம் ஏமாற்றமாயிருக்கிறது, எல்லாம் தோல்வியை போல இருக்கிறது என்று சொல்லி நீ யோசித்துக் கொண்டு ஒருவேளை இருக்கலாம். 2ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தேவன் உங்களுக்கு வாக்களிக்கிறார். உனக்கு ஆராய்ந்து முடியாத காரியங்கள், அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்களை தேவன் செய்ய மகிமை உள்ளவராயிருக்கிறார். நீ விசுவாசித்தால் போதும். உன்னுடைய காத்திருப்புகளிலே கலக்கமடைய வேண்டாம், உன்னுடைய காத்திருப்புகளிலே நீ சோர்ந்து போக வேண்டாம், உன்னுடைய காத்திருப்புகளிலே எதிர்பார்ப்புகளிலே நீ அதையறிய வேண்டாம். தேவன் உனக்கு தாமதிக்கிறார் என்றால் ஒரு சிறப்பான விடயத்தை, ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை, ஒரு மகத்துவமான செயலை அவர் உன் மூலமாய் செய்து உனக்கென்று அவர் பிரத்யேகமாய் தாமாய் இறங்கி வந்து கொடுக்க வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். என் அன்பு தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உன்னுடைய வாழ்க்கையிலே இன்று வரைக்கும் நீ ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் இருந்து ஒருவேளை இன்றைக்கு தந்து செய்தியை கேட்கிறவராய் இருந்தால் நீங்கள் ஒரு ஏமாற்றத்தோடு, ஒரு தோல்வியோடு, ஒரு இழப்போடு, ஏன் எனக்கு இவைகள் நேர்ந்தது, ஏன் எனக்கு இவைகள் சம்பவித்தது, ஏன் இந்த காரியங்கள் எனக்கு இப்படியாய் முடிந்தது என்று சொல்லி போராட்டத்தோடு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேட்ட காரியங்கள் ஒன்றும் நடக்காததாய், நன்மைகள் ஒன்றும் கிடைக்காததை போல உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான சோதனைகளோடு கூட நீங்கள் சங்கே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வேன், உங்களுக்கு ஒரு அதிசயமான அற்புதமான செயல்களை செய்ய போகிறேன். அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். என் ஆண்டவர் மனமாறுகிற மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறுகிற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. சகோதரா, சகோதரியே, இன்றைக்கும் தேவன் உனக்கான ஒரு நன்மையான காரியத்தை
வாக்களிக்க போகிறார். அந்த அற்புதமான செயலை வெளிப்படுத்த போகிறார். அந்த ஆச்சரியமான செயல்களை உன்மூலமாய் செய்வதற்கு தேவன் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். நீ தாமதித்தாலும் நீ பயப்பட வேண்டாம், நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ அதிகாரம் அடைய வேண்டாம். தேவனை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவன் உங்களுக்காக நன்மையான காரியத்தை செய்து இன்றைக்கு மகத்துவமான செயல்கள் மூலமாய் உங்களை நிரூபிப்பதற்கு உன் தேவன் உன் பக்கமாய் கடந்து வர போகிறார். உன் சார்பிலே செயலாற்ற போகிறார். உன் பக்கமாய் வந்து நீ நினைக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்த போகிறார். உனக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். இந்த 2வது மாசம் ஆராய்ந்து முடியாத அற்புதம், எண்ணி முடியாத அதிசயத்தை நீ அனுபவிக்க போகிறாய். அன்றைக்கு ஒரு நாள் சங்கீதக்காரன் தாவீது ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது, அவர் அங்கே போய்விட்டார். அவர் வேறு இடத்தில் போகிற பொழுது எதிரி படைகள் வந்து அவருடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டான அனைத்தையும் சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். சிறையை கொண்டு போய்விட்டார்கள். இந்த மனிதன் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதான், கண்ணீர் வடித்தான். ஆனால் ஒன்றை செய்தான், ஆண்டவரிடத்திலே விசாரிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் இதை திருப்பிக் கொண்டு வரலாமா? இதை ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும்? இந்த தண்டை நான் பின்தொடரலாமா என்று தேவனிடத்தில் விசாரித்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போ, நீ திருப்பிக் கொண்டு வருவாய் என்று வாக்களித்தார். எழுந்தார், கண்ணீரை விட்டு எழுந்தார், புலம்பலை விட்டு எழுந்தார், தனிமையை விட்டு எழுந்தார். மறுபடி போனார். புறப்பட்டு போய் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தார். அன்பு பிள்ளையை, இன்றைக்கும் நீ அழுதது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும், உன் கஷ்டத்தை நினைத்து நீ புலம்பினது போதும். உன் கடன் தொல்லை, உன்னுடைய வறுமை, உன்னுடைய தரித்திரம், உன்னுடைய சாபம், உன்னுடைய ரோகம், உன்மேல் சுமத்தப்பட்ட அத்தனையும் தேவன் சுமந்து உனக்காக இறங்கி வந்த அற்புதம் செய்ய போகிறார். நீ நினைச்சு பார்க்காத அந்த அற்புதம் இது. உனக்கு ஒருவேளை உன்னுடைய அந்த வெயிட்டிங் பீரியட், நீ காத்திருக்கிறதுனால, உனக்காக தாமதிக்கிறதுனால நீ சோர்ந்து போயிருக்கிற. நீ சொல்ற, ஆண்டவரே எல்லாம் நடக்குமா? நல்ல காரியம் கிடைக்குமா? என் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்களா? என் தேவை சந்திக்கப்படுமா? என்னுடைய வேலையில் ஒரு உயர்வு கிடைக்குமா? என்னுடைய பணத்தேவை சந்திக்கப்படுமா? என்னுடைய வியாதி போகுமா? இப்படி நீ பல கேள்விகளோடு போராடி கொண்டு நீங்கள் இருக்கலாம். நிச்சயமாய் உங்கள் தேவன் இந்த 2வது மாதத்தில் வாக்களிக்கிறார். இந்த வார்த்தைகள் உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று விசுவாசியுங்கள். அதை விட்டு விடாதிருங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். என் ஆண்டவரால் ஆகாதது காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து இந்த 2வது மாதம் நீங்கள் சிறப்பாய் இருக்கும்படி, நீங்கள் வெற்றி களிப்போடு ஓடும்படி, மனமகிழ்ச்சியோடு சந்திக்கும்படி தேவன் உங்களுக்காய் புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் ஒவ்வொருவரும் மகத்துவமுள்ள மனிதர்களாய் மாறப்போகிறீர்கள். அன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது எல்லாவற்றையும் இழந்து தேவனிடத்தில் விசாரித்ததன் நிமித்தம் மறுபடியும் அவன் திருப்பிக் கொண்டு வந்தது அந்த மகிமையான காரியத்தை போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை, நீங்கள் இழந்ததை திருப்பிக் கொள்ளத்தக்கதாய், கிடைக்காததை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், நீங்கள் காத்திருக்கிறதை அனுபவிக்கத்தக்கதாய் என் தேவன் உங்களுக்காக ஒரு நன்மை செய்ய போகிறார். என கண்பானவர்களே, தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள், அவரை விட்டு விடாதிருங்கள். அவரை விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை. அவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், மனுக்குலத்தை மீட்பதற்காய் தன் ஜீவனை கொடுத்தவர். தனக்குரிய அந்த காரியத்தை, தனக்குரிய மேன்மையை, தனக்குரிய அந்த லாபத்தை, தனக்குரிய ஸ்தானத்தை அவர் பிடித்துக் கொண்டு இருக்காமல் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானவர் உனக்கு எப்படி மற்ற காரியங்களை செய்யாதிருப்பார்? ஓ, தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர்கள், ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து மகிமையான அற்புதத்தை செய்து என் மகத்துவமான ராஜா உங்களுக்கு மகிமையானவைகளை செய்வார். அது அதிசயமாய் இருக்க போகிறது, ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அது மகிமை உள்ளதாய் இருக்கிற போது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கிலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும், உங்களுக்கு சகாயம் வரும். தேவன் நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். உங்களுடைய தனிமையான நேரத்தில், உங்களுடைய தொழிலே கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? ஐயோ நான் தனிமையாக, ஐயோ ஆண்டவரே நான் இளம் பிராயத்தில் இவ்வளவு பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தங்கச்சி, தேவன் கண்ணீர்
கண்ணீரை துடைப்பார் அம்மா. உன் பாரங்களை எல்லாம் அவர் இலகுவாக்குவார். உன் குடும்பத்தில் நீ சந்தித்த இழப்பு, நீ சந்தித்த ஏமாற்றம், நீ சந்தித்த தோல்வியில் தேவன் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, சகோதரங்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, யாருமே கிட்ட இல்லை, எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு எவரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு ஆறுதலாயிருக்கிறார், ஆதரவாயிருக்க போகிறார். இந்த 2வது மாசம் ஒரு வெற்றி களிப்போடு ஓட போகிறீர்கள், மனமகிழ்ச்சியோடு சந்திக்க போகிறீர்கள். தேவன் இந்த மகத்துவமான செயலை நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையிலே செய்து உங்களை கனம் பண்ண போகிறார். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வரும். எத்தனை பேர் சொல்றீங்க, எங்களுக்காக நீங்க மன்றாட மாட்டீங்களா, இந்த பிசினஸுக்காக மன்றாட மாட்டீங்களா, இந்த பிரச்சனைக்காக மன்றாட மாட்டீங்களான்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு நல்ல சகோதரியாய், நல்ல தாயாய், நண்பியாய் உங்களுக்காக நான் மன்றாடட்டும். தேவனை நோக்கி பார்க்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த 2வது மாசம் 1ஆம் தேதியிலே உம்முடைய சமூகத்திலே உம்மை நம்பி உம்மிடத்தில் ஓடி வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு ஜனங்கள், என் அன்பு பிள்ளைகள், நண்பர்கள், சிநேகிதர்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நான் நினைவு கூர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு சமாதானம் பெறட்டும். ஆண்டவரை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பதாக ஆண்டவரே 2026வது ஆண்டு 2ஆம் மாசம் 1ஆம் தேதியிலே கொடுத்த இந்த வாக்கு உடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவதாக, ஒரு மகிமையான விடுதலையை கொண்டு வரட்டும். தெய்வம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். 2026 கர்த்தரே இவர்களுடைய வாழ்க்கை வெற்றி சிறக்கத்தக்கதாய் நீர் வழி நடத்தும். நீர் கூட இரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நிச்சயமாக இந்த 2வது மாதம் ஒரு வெற்றியுள்ள மாதமாய் உங்களுக்கு அமைய போகிறது. தேவன் உங்களை நடத்துவாராக. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.